உங்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சிலாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்ம தலைமையில மாற்றலாமா, வேலைக்கு சம்பளம் உயர்வு பார்க்கலாமா, ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் போகலாமா, நம்ம அந்த ராசிக்கு புதுசாக ஒரு விஷயம் இருக்குது. இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள். ஆனால் பிசிஓடி என்ற ஒரு பிரச்சனைக்காக தவித்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற மருத்துவங்கள் இருக்கும். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சிலாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் பார்க்க வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த ஒரு கிரகம் சூரியன், செவ்வாய், புதன், அப்பப்போ சந்திரன், இத்தனை கிரக இணைவு. இதற்கு தேவகுரு அசுரகுரு பார்வை இணைவு உலகளவில் மிகப்பெரிய மாறுதல். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடத்துக்குங்க. மேச ராசிக்கு ஏதோ ஒரு யோக பலன் இருக்குது. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். லட்சுமி கடாட்சம் எங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேன்மை பெற மேசராசிக்கு ஒரு வாய்ப்பு, முத்தான வாய்ப்பு. ஒரு மனிதனுக்கு பாக்கியம் வலுத்து விட்டால் எல்லாமே கிடைச்சிடும் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படிம்பாங்க. அப்போ பாக்கியஸ்தானம், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்து விட்டால் தலைமுறையாக நல்லபடியாக அமைஞ்சிட்ருக்கும். இப்போ 9ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருந்து பல விஷயங்கள் செய்ய போகுது. அதை பற்றி பார்ப்போம். முதல்ல ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம். முதல்ல உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதியான புதன், வேலை என்ற ஒரு கிரகம் 9ஆம் இடத்துல, சுக்கிரன், குரு, இத்தனை கிரகத்தோடு இணைவது. வேலை சம்பந்தப்பட்ட இடத்தில் ஒரு மாறுதல் உண்டு. அப்போ சொல்லுவாங்க, சார் வேலை மாற்றலாமா, வேலைக்கு சம்பளம் உயர்வு பார்க்கலாமா, ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் போகலாமான்னு ஒரு சிந்தனை வரை போகிற காலகட்டம். இதற்கு முன்னாடி இந்த ராசிக்காரங்க வேலையில் இழுபறி நடந்திருக்கும் பாருங்கள். வேலை இருக்கா இல்லையா, நீங்கள் பண்ணதுக்கு இன்னொருத்தரை மாட்டி விட்டுட்டு போயிருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச வேலை தவறானதுக்கு நீங்கள் திட்டு வாங்கியிருப்பீங்க. சரி, நீங்கள் செஞ்ச பெஸ்ட்டான விஷயத்துக்கு மற்றவங்க பெனிஃபிட் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்டா வேலை செய்கிறோம் அப்படி இந்த இடத்த விட்டு ஏதோ பண்ணலாங்கிற அளவுக்கு மன விரத்தியில் இருந்து இந்த ராசி அப்படியே மாறுது. இந்த ராசிக்கு இப்போ தான் இந்த ராசிக்கு கடன் என்ற ஒரு சூழ்நிலை. இந்த ராசிக்கெல்லாம் கடன் யார் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஏன் வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு விசாரித்து மூல காரணம் போனால் நீங்கள் சம்மந்தமே இருக்க மாட்டீங்க. நண்பர்களுக்கோ குடும்ப நபர்கள் சொல்லியோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ கடன் சம்மந்தப்பட்டது வந்துட்டு அதை எப்படி அடைக்கணும், முடியுமா முடியாதா, தவறு ஏற்பட்டுருமா, சிக்கல்கள் எப்படி இருக்கும், சமாளிச்சுருவோமா அப்படின்னு. இப்போ கடன் என்ற ஒரு இதை அடைக்க வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. இது அப்படி இன்னொரு ஆங்கிள் அதையும் சொல்கிறேன் பாருங்க. புதுசாக ஒருத்தங்க சார் கடன் கிடைக்குமா, இறைவன் பாருங்கள் 2 பேர்த்துக்கும் சொல்கிறான். கடன் எதை உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்டது கிடைக்க அனுகிரகம் உண்டு. இன்ட்ரெஸ்ட்லாம் குறைக்க போகிறாங்கப்பாங்க. சார் முதலையோட இன்ட்ரெஸ்ட் கம்மிங்க. இதில் இன்னொரு சூட்சமாக இருக்குங்க. சார் ஒரு பேங்க்கில் கடன் ரொம்ப இருக்கும், அந்த பேங்க்கில் வட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிருக்கு. இன்னொரு பேங்க்கில் மாற்றி வட்டியை குறைக்க ஒரு வழிவகை பிறக்க இந்த காலகட்டம் மேசராசிக்கு இறைவன் கொடுத்துட்டான். அப்போ வேலை, கடன் இதிலிருந்து மீண்டு வந்துடலாம். பொருளாதார ரீதியாக குடும்பஸ்தான அதிபதி 2ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் பொருளாதார விருத்தி உண்டு. ஒரு எதிர்பாராத தனயோகம், லட்சுமி கடாட்சம் உண்டு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க, இன்டீரியர் சம்மந்தப்பட்டது, மீடியா துறை 3ஆம் இடம் மீடியா, சினிமா, பப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் அற்புதமாக இருக்கும். சூரியன் செவ்வாய் இணைந்து அதை குரு பார்க்கும் காலகட்டத்தில் 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நிச்சயமாக உண்டு. நிரந்தர வேலை, நிரந்தரம் என்ற ஒரு வேலை இந்த ராசிக்கு தான் எப்பவுமே குழப்பிட்டே இருக்கும். இப்பொழுது நிரந்தர வேலை, வருமானத்துக்கு சேஃப்டி ஆகிற காலம். இந்த காலகட்டத்தில் ஒரு ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பித்து ஒரு அப்ளிகேஷனோ ஒரு விதையோ போட்டு விட்டால் அதாவது நன்கு தொடங்கப்பட்டால் பாதி முடிந்தால் போல், நல்ல நேரத்தில் தொடங்கப்பட்டால் அது வெற்றி, பாதி வெற்றி போல் நேரத்தில் ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த ராசிக்கு புதுசாக ஒரு விஷயம் இருக்குது. இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள். பொதுவாக இது தேவைப்பட்டால் பார்க்கணும். தற்காலிகமாக நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஜாதக ரீதியாக பார்த்து உண்மையாகவே அந்த அமைப்பு இருக்கா, சமாளிச்சிட முடியுமா, சிக்கல் வராமல் இருக்குமான்னு பார்த்துட்டு பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ மேரேஜ் பேசிட்டு இந்த மாணவர்கள் ஹெல்த் வைஸ் பிஸ்னஸ்லாம் பேசுவோம்.
சார் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, அதற்கு 9ஆம் வீட்டில் குரு பார்வை உண்டு, கூட 8, 9 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருந்ததோ நல்லா பாருங்கள், யாருக்கும் இத்தனால திருமண தடையாக இருந்து எந்த பிரச்சனை இருந்தோ பரிகாரம் செய்தால் சரியாகிற கால சூழ்நிலை உண்டு. 2வது திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு சிறப்பான காலகட்டம். சார் 2வது மேரேஜ் நடக்குமா, ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் வாழ்க்கை எப்படி இதாயிருச்சு, குழந்தை இருக்குது, என்ன பண்ணலாம், அந்த ஆண் பெண் இருவருக்கும் 2வது திருமணம் அமைய வாய்ப்புண்டு. முதல் திருமணம் எப்படி சார் இருக்கும், முதல்ல இப்போ தான் சார் பார்க்குறோம், வெயிட் பண்ணுங்கள், விஷயம் புரியுதுங்களா? அப்போ முதல் திருமணத்துக்கு தகுந்த காலகட்டம் அல்ல, 2வது திருமணத்துக்கு நல்லா இருக்குது. தடைபெற்ற திருமணம் ஒரு 31 வயசு 38 வயசு ஆண் பெண்ணுக்கு தடை ஏற்பட்டிருக்கு, திருமணம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, பல பரிகாரங்கள் செஞ்சு தடைப்பட்டவங்களுக்கு ஓகே, முதல்ல ஆரம்பிக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு காலம் மாறும். ஏன்னா 7, 8, 9 தொடர்பு பெற்றால் 7, 8, 6 சம்மந்தப்பட்டால் 2வது திருமணத்தை கொடுத்துரும். அப்போ இந்த நேரத்தில் கரெக்டான நேரம் அல்ல, அது புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் பார்க்குறவங்க அது பார்க்கலாம். சரி, குழந்தை சம்மந்தப்பட்டது தாங்க யோகம். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து 5க்குரியவரோட குரு பார்வை பெறும்பொழுது, சூரியன் குரு பார்வை பெறும்பொழுது, நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்துக்கு அனுகிரகம் செலுத்துகிறார். இந்த குழந்தை பற்றி நான் ஒரு சூட்சம் இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட், ஒரு விஷயம் என்னென்னா, நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு. இந்த ஃபண்டமெண்டல் புக்கு, இதில் கிரகங்கள், நட்சத்திரங்கள், சூட்சும விஷயங்கள், கிரக இணைவுகள், தசாபுத்தி பலன்கள், பிரசனத்தை டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் இதெல்லாம் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதில் யாருக்கும் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சூப்பராக இருக்கும். ட்ரீட்மெண்ட் மூலம் குழந்தைங்க வருமா, நிச்சயமாக உண்டு. ரொம்ப நாள் பிசிஓடி என்ற ஒரு பிரச்சனைக்காக தவித்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற மருத்துவங்கள் இருக்கும். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இப்பொழுது இருக்கும். ஆண்களுக்கு நிறைய வேரியஸ் ஸ்தானம் பிரச்சனையாக இருக்குது, குழந்தை மொட்டிலிட்டி ஸ்பீடு கம்மியாக இருக்குது, இந்த பிரச்சனைக்காக. ஏன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் நிறைய கிரகங்கள் பார்த்து வலுப்பெறுகிறது. அப்போ இந்த நேரத்தில் குருவார்வை பெற்ற 3ஆம் அதிபதிக்கு வீரிய ஸ்தானங்கள், வீரியத்தை குறிக்கிற செவ்வாய் இணைவு ஏற்படும் போது அதிலிருந்து மீண்டு வர ஒரு நல்ல காலகட்டம் இருக்கும். இது சித்தா, ஆயுர்வேதம், எந்த மெடிசனாலும் சரி. இப்போ ஒரு சிலர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பேசிட்டு ஹெல்த்துக்கு வரும். சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது சார்? உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 12இல் பயணிக்கிறார், அவரே 11ஆம் அதிபதி. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வெறுத்தி பண்ணுறதுக்கு பல திட்டங்கள் உண்டு. சனி வக்ர நிவர்த்தி பெற்றதால் வெளிநாடு சம்மந்தப்பட்டது பிஸ்னஸை வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. லாபங்கள் பெற உண்டு. வந்த லாபத்தை முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. இப்போ வரவும் செலவும் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கம்பெனியோட கேபிட்டல், கம்பெனியோட ஒர்த்து இன்க்ரீஸ் ஆக தான் பார்க்கணும். அடிப்படை விதி தான். பணம் கையில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. கம்பெனி வளர்ச்சி அடையுதா, கம்பெனியோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, கம்பெனிக்கு பிராண்டிங் வேல்யூ கூடுதா, இதை பார்க்கணும். சாதாரண ஒரு மளிகை கடை வைத்த நபர் கூட இப்படி தான் பார்க்கணும். ஏன்னால் உங்கள் வரவை முதலீடு செய்து மீண்டும் மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். இப்போ இந்த ஹெல்த் வைஸ் இருக்கிறவங்க சார், பொதுவாகவே இந்த கால் தொந்தரவு, மூட்டு தொந்தரவு இந்த மேசராசிக்கு வந்து தான் தீரும். அது இயற்கை, அது இப்போ வரும். புதுசாக ஒன்று வந்திருக்கு இந்த ராசிக்கு, சளி சம்மந்தப்பட்டது மாறி மாறி தொந்தரவு, ஏதோ ஒன்று, ஒற்றை தலைவலிகள், வயிறு சம்மந்தப்பட்ட, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவு ஒரு சிலருக்கு வந்திருக்கு. இந்த ராசி இந்த கீழே காலகட்டத்தில் இதயம் சம்மந்தப்பட்ட இசிஜி செக்கப் பண்ண வேண்டிய ராசி, பண்ணிய ராசி இந்த மேச ராசி. 30-35 வயசுலாம் பண்ணியிருக்காங்க. ஏங்க பண்ணிங்கன்னா சும்மா ஒரு மாதிரி இருந்தது, அது கேஸா இதுவா, இதே தலையை குறிக்கிற ராசி மேசம்தான். ஒரு சிடி ஸ்கேன் பார்த்தேன், எம்ஆர்ஐ பார்த்தேன். எதுக்கு பார்த்தீங்க, டாக்டர் சொல்கிறாங்களோ இவங்களுக்கு உள்ளூர வந்துடும். தலாணி தப்பாக வச்சு படுத்தேன், வலி வந்தது, இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி பெயினாக இருக்குங்க, ஒரே ஒரு பக்கம் வலிக்குதுங்க, அது ஸ்ட்ரெஸ்ஸு கூட சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, மைக்ரைன் இந்த மாதிரிலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆக மொத்தம் ஹெல்த் சம்மந்தப்பட்டது ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு முறை திருப்பதி சென்று வந்தால் சூப்பராக இருக்கும். சுவாமிமலை முருகர் இல்லை பச்சைமலை முருகர் இந்த வழிபாடு சிறப்பாக இருக்குது. தொழில் வளர்ச்சி அடைய ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தானங்கள் யாருக்காவது கொடுத்துட்டா ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆக மொத்தம் ஆண் பெண் இருவருக்கும் சிறப்பாக இருக்குது. பெண்களுக்கு பொது தொழில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அனுகிரகம் என்று உங்களுக்கு வாழ்வில் வெளிச்சம் ஏற்ற இந்த சுக்கிர பெயர்ச்சி அற்புதமாக இருக்குது. இந்த டிசம்பர் கடைசியில் வரும். அப்போ மார்கழி மாதத்தில், மார்கழி திங்களில் மகத்தான நாளாக இந்த மேசராசிக்கு அமைந்தே தீரும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.